மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கும் போது மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி குறையறத நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஏயுஎம்மும் குறையறத நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப ஷேர் பிரைஸ் கீழே விழுதுன்னா என்ஏவி 9 ரூபாயில இருந்தது 8 ரூபாயா குறைஞ்சிருக்கும். ஏயுஎம் ஏன் குறையுது நான் சொல்றேன். இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான கான்டென்ட்டுக்கு ட்ரேடிங் வித் ஜிபியை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திருச்சி, சென்னை, மதுரை அப்படின்னு 3 இடத்துல வீடு வாங்குறீங்க. ஒரு வீடும் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். அப்ப டோட்டல் அசெட் வேல்யூ 3 கோடி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு திருச்சியில வாங்கின வீடோட வேல்யூ 1 கோடியில இருந்து 90 லேக்கா மாறிடுச்சுன்னா உங்களோட டோட்டல் அசெட் வேல்யூ 2.9 crore தான் குறையுது இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் ஏயுஎம் அப்படின்றது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், எவ்வளவு ஃபண்ட்ஸ் மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றதுக்கான வேல்யூ தான். ஸோ ஷேர் பிரைஸ் கூடும் போது இதுவும் கூடும், ஷேர் பிரைஸ் குறையும் போது அஃப்கோர்ஸ் இதுவும் குறையும். அது குறையறதுக்கான இன்னொரு காரணம் வித்ட்ராவல் பண்றது. நம்ம வித்ட்ரா கொடுக்கும் போது ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸை வித்து தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அப்ப குறையும். அதே மாதிரி ரைசிங் மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் கூடும் போது ஏயுஎம்மும் கூடும். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரும்போதும் ஏயுஎம் கூடும். இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்.